ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இங்கிலீஷ் செஷன்ல டேர் ஆக்ஸிலரி வேர்பா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி ஜஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டேர்னால என்ன அர்த்தம்னா டு ஹேவ் எனஃப் கரேஜ் டு டூ. நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தேவையான ஒரு தைரியம் இருக்குது டேர் அப்படின்றது. ஸோ இப்போ நீடு, கேன், குட்டு, ஷேல், ஷுட்டு, மே, மைட்டு, வில், வுட் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மோடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அதே மாதிரி டேரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நோபடி டேர்ட் ஸ்பீக். ஓகே, நோபடி டேர்ட் ஸ்பீக் இன் த ஸ்டேஜ் ஷோ அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு யாரும் தைரியம் இல்லை. ஆனால் டேருக்கு அப்புறம் கண்டிப்பாக டூ வராது. ஸோ நேற்று கூட உங்களை சில வேர்பெல்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ பேர் இன்ஃபினிட்டிவ் தான். நோபடி டேர்ட் ஸ்பீக்குன்னு தான் வரணும். இதே வேற ஏதாவது வேர்ப் யூஸ் பண்ணோம்னா ஆஸ்க்டு ஹிம் டு டூ அந்த மாதிரி டூ வரும். சரிங்களா? இன்ஃபினிட்டிவ் ஃபார்மேட்டில். டேரை பொறுத்த வரைக்கும் அது வராது. ஸோ நோபடி டேர் டு ஸ்பீக், தைரியம் இல்லை இந்த ஸ்டேஜ் ஷோ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நோபடி டேர் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு ஒருத்தர் லீடர் சொல்கிறாருன்னா என் முன்னாடி பேச அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சென்ஸில் யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து இப்போ ஒருத்தருக்கு செய்ய முடியுமா, அவருக்கு தைரியம் இருக்கா, கட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறது. ஹி டேட் இஸ் ஃப்ரெண்ட் ஸோ டு டேக் பார்ட்டிசிபேட் இன் த காம்படிஷன் ஆர் எனி சிங்கிங் காம்படிஷன் ஆர் டான்ஸ் காம்படிஷன். ஸோ அந்த மாதிரி அவர் இருக்கான்னு செய்ய முடியுமா, அவன்கிட்ட தைரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? டு டேட் இஸ் ஃப்ரெண்ட், ஹீ டேட் இஸ் ஃப்ரெண்ட் டு டேக் பார்ட் அல்லது டு டேக் பார்ட்டிசிபேஷன் இன் த எனி காம்படிஷன் சிங்கிங் ஆர் டான்சிங். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் வி கேன் கிரியேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு சென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ் சம் பீப்புள் மே கெட் ஆங்க்ரி. யாராச்சும் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசும்போது, அப்போ வந்து ஒரு ப்ரொஃபஸரோ இல்லை ஒரு மேனேஜர் பெரிய லெவலில் இருக்காங்க, ஹவு டேர் யூ ஸ்பீக் திஸ், ஹவு டேர் யூ ஸ்பீக் டு மீ லைக் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டேர் யூ ஸ்பீக் டு மீ லைக் திஸ், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பேசுவ அப்படின்ற மாதிரி சென்ஸில் சொல்கிறப்ப யூஸ் பண்ணலாம். ஒரு கோபமாக பேசுறது. ஸோ ஹவு டேர் யூ ஸ்பீக் டு மீ லைக் திஸ், ஐ நெவர் அண்ட் எவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்கிறோன்னு. தட்ஸ் ரைட். ஸோ அந்த மாதிரி சென்ஸில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறது. ஸோ ஃபார் அ டேட், why did you swim, why did you try to swim across the river அப்படின்னு சொல்லுச்சு. ஒரு தைரியமாக இதை நீங்கள் செய்ய முடியுமா, ஏன் இதில் நீச்சல் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற சென்ஸில் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா சென்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டேர் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு ஆக்சிலரி வேர்பாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச்.